குடும்ப ஆசீர்வாத ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். மத்தேயு 6வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் நம் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் வெளியரங்கமான பலனை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. அதற்கு தான் அந்த சாட்சிகள்லாம் இப்போ எழும்புறது. அந்தரங்கத்தில் பார்க்கிற யாருடைய பிதாமா? உங்கள் பிதா. அவர் யாரு? உங்களுக்கு அப்பா. உங்க அப்பா எங்க பார்க்கிறாராம்? அந்தரங்கத்தில் பார்க்கிறவர். அல்லேலூயா. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா, அந்தரங்கத்தில் பரிசுத்தத்தை பிதாவாகிய தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தம் என்பது வெளியரங்கமான விஷயம் அல்ல. பரிசுத்தம் என்பது என்னது? அந்தரங்கத்தில் பிதாவாகிய தேவன் அந்தரங்கத்தை பார்க்க. இப்போ நான் அப்சலை குறித்து நான் சொன்ன எல்லா காரியமும் வெளியில் பார்த்த விஷயம். எங்கே பார்த்த விஷயம்? மனுஷன் முகத்தை பார்க்கிறான். அப்சல் யாரு, எப்படிப்பட்டவன்றது வெளியில் நான் பார்த்ததை வச்சு நான் சொல்லணும். தேவராஜ் எப்படிங்கிறது வெளியில் பார்த்ததை வச்சு நான் சொல்கிறேன். டிராவிட் எப்படின்றது வெளியில் பார்த்ததை வச்சு சொல்லலாம். ஆரோன் எப்படின்றது வெளியில் பார்த்ததை வச்சு. ஆனால் நான் பார்த்ததை தாண்டி ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அந்தரங்கத்தில் பரிசுத்தம் எப்படி இருக்கிறது என்றதை கர்த்தர் பார்க்கிறார். அவருடைய பார்வைக்கு முன்பாக பரிசுத்த வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம்? யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். தலைகீழ் மாற்றம். ஒரு கைதி, ஒரு அடிமை, அவர் ஒரு நாட்டிற்கு அதிபரா 2ஆம் அதிபதியா மாறினார். அப்படின்னா அந்தரங்க பரிசுத்தத்தை பார்த்த தேவன் வெளியரங்கமாய் அவருக்கு பலன் கொடுத்தார். பரிசுத்தம் என்றால் என்னன்னு போன வாரம் பார்த்தோம். பரிசுத்தம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம். நிறைய காரியங்களை நம்ம சொல்லலாம். பரிசுத்தம்ன்றது நம்முடைய சரீரத்தை நாம் பத்திரமா பாதுகாக்கிறது, பாவம் நம்மகிட்ட அணுகாமல் பாதுகாக்கிறது, பொய் சொல்லாதது, கெட்ட வார்த்தை பேசாது, எவ்வளவு சொல்லலாங்க. ஆனால் பரிசுத்தம் என்றால் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை சமுத்திரத்துக்கு ஆழத்தில் போட்டுட்டார். அவரை போல நாம் வாழ முயற்சி செய்வது தான் பரிசுத்தம். அப்போ நாமளும் மற்றவர்கள் நமக்கு எதிராக செய்ததை சமுத்திரத்தின் ஆழத்தில் போடுறதுக்கு முயற்சி பண்ணணும். இயேசுவை போல வாழ முயற்சி செய்வது தான் பரிசுத்தம். வாழ்ந்து முடிப்பதில்லை, வாழணும்னு ஆரம்பிச்சிட்டோம். ஆனான்னு போட்டுட்டோம்னாலே பக்கமாக ஆண்டவர் எழுதிடுவார். அல்லேலூயா. பரிசுத்த இந்த நாளில் இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்த வாழ்க்கையிலேன்னு எப்படி இருக்கிறார்? அந்தரங்க பரிசுத்தத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு மனுஷனுடைய கண்ணு உன்னை பார்க்க முடியாத நேரத்தில், ஒரு மனுஷனும் உன் பக்கத்தில் இல்லாத நேரத்தில், உன் கையில் இருக்கிற ஃபோனை யாருமே பார்க்க முடியாத நேரத்தில், நானும் ஃபோனு தான் இருக்கிறோன்ற நேரத்தில், அந்தரங்கத்தில் ஆண்டவர் பார்க்கும்போது இந்த இடத்துல பாருங்க. இப்போ வாசித்த இந்த வேத பகுதியில் அவருடைய பரிசுத்தத்தை குறித்து என்ன செய்யணும்? மறுபடியும் வாசிக்கலாம். 10லிருந்து 13. நித்தம் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசி கொண்டு வந்து, ஏதோ ஒரு நாள் இல்லைங்க, ஏதோ ஒரு நாள் யோசேப்புக்கு ஒரு பாவ சோதனை வந்துச்சு, யோசேப்பு ஜெயிச்சிட்டாரு, அதனால பாஸ், அப்படி இல்லைங்க. நித்தம் நித்தம். இன்னைக்கு பாவம் செய்யணுன்ற ஒரு எண்ணம், ஒரு சூழ்நிலை வருது, இன்னைக்கு தப்பிச்சிட்டாரு. நாளைக்கு ஒரு சூழ்நிலை வருது, நாளைக்கு அதை விட்டு ஓடுறாரு. நாளை கழிச்சு வருது, அதை விட்டு ஓடுறாரு. அடுத்த நாள் வருது, அதை விட்டு ஓடுறாரு. இதற்கு பேர் தான் பரிசுத்தம். நம்முடைய பரிசுத்தம், இன்னைக்கு ஒரு பாவ சோதனை வருது, பாவம் செய்யணும் மாதிரி ஒரு சூழ்நிலை வருது, இன்னைக்கு தப்பிச்சிட்டோம், இன்னைக்கு செய்யலை, இன்னைக்கு ஓடி வந்துட்டோம், நாளைக்கு செஞ்சுருவோம். இப்போ சொல்லுவோம், நேற்றுலாம் நான் எவ்வளோ பரிசுத்தமாக இருந்தேன், இன்னைக்கு இல்லை. அல்லேலூயா. பரவாயில்ல, அந்த மாதிரி இருந்தா
ஒன்றும் இல்லை, அவர்கிட்ட கேளுங்க, அவர் கொடுப்பார். அவர் சொல்கிறார், என்னை போல இருங்கன்றார். யாரை போல? என்னை போல பரிசுத்தமாக இருங்க. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்போது, உங்களை மாதிரி எனக்கு ஒரு பிள்ளை வேணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. என் பிள்ளை உங்களை மாதிரி மாறணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி இவங்கள மாதிரி இந்த பிள்ளை மாதிரி அந்த பிள்ளை மாதிரி அப்படிலாம் இல்லை. ஆண்டவரே, என் பிள்ளை இயேசு போல மாறணும் ஆண்டவரே. இயேசுவை போல என் பிள்ளை என்ன செய்யணும்? வாழணும் ஆண்டவரே. இயேசுவை போல வாழணும்னா நான் இயேசுவை போல வாழணும் ஆண்டவரே. நான் யாரை போல வாழணும்? இயேசுவை போல வாழணும் ஆண்டவரே. பரிசுத்தம் இயேசு போல. ஒரு தவறு செய்யும்போது இயேசு இதை செய்வாரான்னு ஒரு கேள்வி கேளுங்களேன். உங்கள் சரீரம் நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். இதுதான் சர்ச்சு. இந்த சர்ச்சுக்குள்ள ஒரு காரியம் வருது அப்படின்னா அது சரியா தப்பான்னு நமக்கு யாருமே சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம். நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்போ இந்த இடத்துக்கு பேர் என்னது? சர்ச்சு, சபைன்றோம். இப்போ எல்லாரும் முடிச்சுட்டு நீங்கள் போயிடுறீங்க, நைட்டு மேலே வந்து உட்காந்து இந்த டிவியில் லேட்டஸ்ட்டாக வந்தால் ஒரு சினிமா படத்தை போட்டு நாங்கள் ஃபேமிலியாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இல்லை தனியாக உட்காந்து நான் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஏன் ஃபேமிலியை டச் பண்ணணும்? நான் மட்டும் என்ன செய்கிறேன்? உட்காந்து இந்த டிவியில் இப்போ வந்த படத்தை, ஏதோ ஒரு படத்தை, இல்லை ஒரு பழைய படத்தை உட்காந்து நான் பார்த்துக்கிட்டு சந்தோஷமா. அது ஒன்றும் அசிங்கமான படம்லாம் இல்லை, நல்ல படம். ஒரு சிலர் இப்படி தானே சொல்கிறாங்க, நல்ல படம். உலகத்தில் நடக்கிறது தான் படத்தில் காட்டுறேன். நான் சொன்ன படத்தில் நீ பார்க்குறது தான் உன் வீட்டில் நடக்கும். நீங்கள் வந்து பிரைஸ் லார்ட் சிஸ்டர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பரவாயில்ல சிஸ்டர், இந்த மாதிரி 4 படங்களை பார்த்தா தான் நீங்கள் உங்களுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லி எத்தனை பேர் என்னை பாராட்டுவீங்க? எத்தனை பேர் என்னை பாராட்டுவீங்க? சரி, பாராட்ட மாட்டீங்களா? அப்போ என்ன சொல்லுவீங்க? நீங்கள் சொல்லு பிரியா, என்ன சொல்லுவா? என்ன சொல்லுவீங்க? கள்ள ஊழியக்காரவங்க, கள்ள போதகர், ஏமாத்துறாங்க, வஞ்ச மாய்மாலத்தின் ஆவி, வஞ்சக ஆவி. இனி இந்த சர்ச்சுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? நல்ல விசுவாசியாக இருந்தால் அப்படின்னு நினைப்பாங்க. இயேசுவை நேசிக்கிற, கர்த்தர் மேலே அன்பு வைத்திருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் அந்த நிலைமையில் நான் உட்காந்து இங்கே அந்த நல்ல படத்தை பார்த்துக்கிட்டு இருக்க பார்த்தா அடுத்த வாரத்துலேருந்து எங்கே வரமாட்டாங்க? சர்ச்சுக்கு வரமாட்டாங்க. ஐயா இந்தம்மா பேசுகிறது கேட்க யார் கேட்பா? இது உட்காந்து எங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கு? அப்போ உங்ககிட்ட வந்து நான் சமாதானப்படுத்துகிறேன், இல்லை சிஸ்டர் அது நல்ல படம்னு தான் சொன்னாங்க சிஸ்டர், அதுக்காக தான் சிஸ்டர் நான் பார்த்தேன், தப்பு இல்லை சிஸ்டர், இதனால நான் உங்கள்கிட்ட நிறைய விளக்கம் சொல்கிறேன். அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க தெரியுமா? நீ நல்ல படத்தை தான் பார்த்தியே, உன் வீட்டில் உட்காந்து பார்க்கலாம்ல, எதுக்கு சர்ச்சுக்குள்ளே உட்காந்து பார்த்தீங்க? அதுதாங்க தப்புன்னுவீங்க. அப்போ கைகளால் கட்டப்பட்ட, மனுஷனுடைய கைவேலையினால் கட்டப்பட்ட ஒரு கட்டடம், இதுக்குள்ளே வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் ப்ரேயர் நடக்குது. இதனால் இந்த இடத்துக்கு இவ்வளவு பெரிய மேன்மைனா, வானத்தையும் பூமியை உண்டாக்குனவர் 24 மணி நேரமும் நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நமக்குள்ளே வச்சுக்கிட்டு நாம் பாவம் செய்தால் வெளியரங்கமான பலனை எதிர்பார்க்கிறது குற்றம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதுக்காக தப்பே செய்யாமல் ஒருத்தர் இல்லை, நம்மில் நாம் அநேக விஷயங்களில் தவறுகிறோம் அப்படின்னு பைபிள் வசனம் சொல்லுது. அநேக விஷயங்களில் என்ன செய்கிறோம்? தவறுகிறோம். ஒரு சில நேரத்தில் கோபத்திலேயோ இல்லை மனசு ரொம்ப சஞ்சலத்திலேயோ நம்ம என்ன செஞ்சிடறோம்? கோபத்தில் ஏதாவது பேசிடுவோம், இல்லைன்னா ஏதாவது மாம்ச இச்சைக்கு இடம் கொடுத்துடலாம். நீங்கள் இந்த இப்போ நான் சொன்ன மாதிரி ஏதாவது பாவம் செஞ்சிடலாம். ஆனால் அதிலே விழுந்து கிடக்கக்கூடாது. அதிலே விழுந்தா இயேசுவே என்னை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவர் சொல்கிறாரு, அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா, அந்தரங்க பரிசுத்தத்தை ஆண்டவர் பார்க்கிறார். வெளியில் சொல்லலாம், பிரிஸ்கில்லா வா, பிரிஸ்கில்லா இப்படி, பிரிஸ்கில்லா நல்ல பிள்ளை, பிள்ளைன்னா எப்படி இருக்கணும்? பொம்பளை பிள்ளைன்னா அப்படி இருக்கணும், நல்ல பிள்ளை, தாழ்மையுள்ள பிள்ளை, கீழ்ப்படுகிற பிள்ளை, பொறுமையுள்ள பிள்ளை, எல்லாம் சொல்லலாம். ஆனால் எங்களுடைய பார்வையை தாண்டி, எங்களுடைய கணிப்பையும் தாண்டி அந்தரங்க பரிசுத்தம் என்பது உள்ளத்திற்குள் இருக்கிற பரிசுத்தம், ஒருவரும் பார்க்காத
போது நாம் எப்படி நடக்கிறோம்ன்ற பரிசுத்தம் தாங்க நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பரிசுத்தத்தை ஆண்டவர் பார்த்து வெளியரங்கமான பலனை தருவார். அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், வாலிப பிள்ளைங்க நிறையா பேர் இருக்கிறீங்க. அது ஆண் பிள்ளைகள் தான் இன்றைக்கி விசேஷமாக ரொம்ப பேர் இருக்கிற மாதிரி தெரியுது. தேவராஜ் இருக்கிறாரு, டிராவிடு, அகஸ்டின்னு, அப்சலு, ஆரோனு, இன்னும் வேறு யார் இருக்கிறா? நிறையா வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க. அங்கே பாருங்கள், பிரதர் கைக்கு தூக்குறாரு. வாய்ப்பில்லை பிரதர், அதுக்கு நான் சொல்கிறது வேற ஒரு விஷயத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன். வாலிப பிள்ளைகள், கர்த்தர் உங்கள் அந்தரங்கத்தை பார்க்கிறார். அந்தரங்கத்தில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணை அப்பா அம்மா மூலமாக வந்து சேரும். உங்கள் வாழ்க்கை துணை அப்பா அம்மா மூலமாக வராமல் நீங்களாக கொண்டுட்டு வந்தீங்கன்னா அந்தரங்கத்தில் நீங்கள் ஓட்டேன்னு அர்த்தம். வெளியில் யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும் என்ன செய்யலாம், சொல்லலாம். ஐயோ இந்த பையன் மாதிரி இல்லைப்பா, ஐயோ இந்த பிள்ளை மாதிரி இல்லைப்பா, எங்கள் சபைப்பா. எந்த சபையும் உங்களை பரலோகம் கொண்டு போக முடியாது. அது மிஸ்பா சபையாக இருந்தாலும் சரி, ஏஜி சபையாக இருந்தாலும் சரி, எந்த சபையும் உங்களை பரலோகம் கொண்டு போக முடியாது. சபை பரலோகத்திற்கான வழியை உங்களுக்கு காட்டும், உங்களுக்கு துணையாய் நிற்கும். நீங்கள் ஒப்பு கொடுக்கலன்னா நீங்கள் போக முடியாது. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா, அந்தரங்க பரிசுத்தம். இன்னைக்கு வாலிபர்கள் மட்டுமல்ல, பெரியவர்களும் உள்ள தனியாக எனக்கும் ஆண்டவருக்கும் மட்டும் இருக்கிற இடத்துல நான் பரிசுத்தமாக இருக்கிறேன்னா இல்லையா? அல்லேலூயா. அசுத்த ஆவிகள் அநேக விசுவாசிகளுடைய உடலுக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறது. அதை நான் கண் கூட பார்த்துருக்கேன். யார் உடலுக்குள்? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அப்பரசம் புசித்து அந்நிய பாஷை பேசுகிற விசுவாசிகள் உடலுக்குள் அசுத்த ஆவிகள் குடிக்கொண்டு இருப்பதையும் ஒரு சில நேரங்களில் அது வெளியேறுவதையும் நான் கண் கூட இந்த ஊழிய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். அப்போ இந்த அசுத்தாவி எப்போ தெரியுமா வந்துச்சு? மறைமுகமாக நமக்கும் ஆண்டவருக்கும் மட்டும் தெரிகிற அந்த இடத்துல உத்தமமாக இல்லாததுனால பேய் வந்து என்ன பண்ணிருச்சு, உள்ள நுழைஞ்சிருச்சு. நாம் ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் எடுத்தோம், கர்த்தரோடு இணைஞ்சோம். அப்போ ஒன்று நடந்துச்சு. என்ன நடந்துச்சு தெரியுமா? நமக்குள்ளே இருந்து ஒரு ஆள் வெளியே போச்சு. யார் போச்சு? ரெண்டாம் நம்பர் பிசாசு என்ன பண்ணிருச்சு? வெளியே போயிடுச்சு. எல்லா மனுஷரும், அது யாராக இருந்தாலும் சரி, எனக்குள்ளே இருந்தாலும் பேயெல்லாம் இல்லைங்க, நான் கரெக்டாக இருந்தேங்கன்னெலாம் சொல்ல முடியாது. ஒரு மனுஷனுக்குள்ளே ஒன்று பரிசுத்தாவியானவர் இருப்பார், இல்லைன்னா பிசாசு இருக்கும். ரெண்டில் ஒன்று தான் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்க முடியும். அப்போ நாம் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முதல் நிமிஷம் வரைக்கும் எனக்குள்ளே என்ன இருந்துச்சு? நம்மன்னு சொல்ல வேணாம். எனக்குள்ளே என்ன இருந்துச்சு? பேய் இருந்துச்சு. எனக்குள்ளே என்ன இருந்துச்சு? அசுத்தாவி இருந்துச்சு. நான் அப்படியே ஆடலை, பேய் பிடிச்சி. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் ஞானஸ்நான உடன்படிக்கைக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னதான் இருந்துச்சு? பிசாசு இருந்துச்சு. சரி, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, கர்த்தருக்குள்ளே வந்தாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு, அந்நிய பாஷை பேசியாச்சு. இதற்கு பிறகு என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், ஆண்டவர் இதை செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்கிற விஷயத்த நான் செஞ்சேன்னா, ஒரு ஆள் போச்சு பார்த்தீங்களா வெளியில், ஒரு ஆள் போச்சு இல்லை, அந்த ஆள் சும்மா இருக்காது. அந்த ஆள் என்ன செய்யாது? ஆமாம், பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் மட்டும் இருக்குன்றது அவனுக்கு தெரியும். அவன் என்ன செய்வான்? அப்படியே சுற்றுவான். என்னைக்கு நான் வெறுமையாக்கப்படுறனோ, என்னைக்கு எனக்குள்ளேருந்து வேத வசனம் இல்லாமல் போகுதோ, என்னைக்கு தேவ உறவுலேருந்து நான் பிரிக்கப்படுறனோ, என்னைக்கு இயேசு இதை செய்ய மாட்டார்ன்ற விஷயத்த நான் செய்கிறேனோ, அவ்வளோதான். இது பாவம் அது பாவம்லாம் நான் உங்களை சொல்ல வரல. இயேசு இதை செய்ய மாட்டார். இன்றைக்கி காலையிலேருந்து நீங்கள் என்னென்ன செஞ்சீங்கன்னு ஒரு பேப்பரில் எழுதுங்க. அதில் பக்கத்தில் இயேசு இதை செய்வார், ஓகே, இயேசு இதை செய்வார்னு எத்தனை வருது? இயேசு இதை செய்ய மாட்டார்னு எத்தனை வருது? அப்படின்னா எல்லாருக்குள்ளேயுமே இயேசு இதை செய்ய மாட்டார்னு ஒரு 4-5 வரும், 4-5 வரும். அப்படி என்ன இருக்கோ அதை ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி ஒப்புரவாயிரும். சரி, துணிகரமாக மறுபடியும் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அப்போ ஒன்று வெளியில் போயிட்டு எத்தனையை கூட்டிகிட்டு வருமா?
ஏழை கூட்டிகிட்டு வருமா. அப்போ அந்த மனிதனுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை அப்படின்னா, ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி இருந்ததை விட ஞானஸ்தானம் எடுத்த உடனே ரொம்ப மோசமாக இருப்பேன். ஒரு சிலர் சொல்லுவாங்கள்ல, இதெல்லாம் என்னங்க இது சபைக்கு போது ஞானஸ்தானம் எடுத்துச்சு எல்லாம் பண்ணிச்சு, ஏங்க இன்னைக்கு இவ்வளோ துன்மார்க்கமாக இருக்குன்னா, அங்கே 7 வந்திருக்கு. எத்தனை வந்திருக்கு? 7 வந்திருக்கு. அதனால தான் முத வந்து வாரத்தில் ஒரு நாள் குடித்தது இப்போ டெய்லி குடிக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பீடி ஒரு சிகரெட்டு குடித்தது இப்போ ஒரு நாளைக்கு 12 பீடி குடிக்குது. ஒரு நாளைக்கு சண்டை வந்தால் ஏதோ ஒரு கோபத்தின் உச்சத்தில் முந்தி கெட்ட வார்த்தை பேசுனது இப்போ வந்து தாலாட்டு மாதிரி கெட்ட வார்த்தை பேசுது. அசுத்தம், அருவருப்பு இதெல்லாம் பெருகுது. யாருக்குள்ள? ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ள. ஏன் பெருகுது? அந்தரங்க வாழ்க்கையில் இயேசுவுக்கு விரோதமாக இயேசு செய்ய மாட்டார்னு தோன்ற ஒரு விஷயத்தை செஞ்சால் கோச்சுக்காதீங்க. நான் இதை சொல்கிறேன்னு தயவு செய்து கோச்சுக்காதீங்க. நீங்கள் கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, இயேசுநாதர் என்னை கோய்க்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் இயேசு செய்ய மாட்டார். இயேசு எதப்பா செய்ய மாட்டார்? பாவம். எந்த பாவம்? டக்கு டக்குன்னு ஆளுக்கு ஒரு பாவம் இப்போ சொல்லணும். பொய் சொல்ல மாட்டார். சரி, பொய் சொன்னால் பாவம். திருட மாட்டார். திருடுனா பாவம். சரி, நான் சொல்கிறது பொய் சொல்கிறது, திருடுறது, பொறாமப்படுறது, எரிச்சல் படுறது, அப்புறம் என்ன இருக்குது வேற? கோவப்படுறது. இதெல்லாம் செய்யாதவங்க யாருமே கிடையாது. உண்மையா இல்லையா? இப்போ என்னைய கேட்டால் நான் போய் சொல்லியிருக்கேன், கோவப்பட்டிருக்கேன், கோவத்தில் திட்டியிருக்கேன், அப்புறம் என்ன செஞ்சுருக்கேன்? அந்த துக்கம் மனசுக்குள்ளே இருந்துச்சுன்னா வெளியே வந்துடலாம். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு. இன்னைக்கு ஒரு சிகரெட்டு, காலையில் ஒரு பீடி, மத்தியானம் ஒரு சிகரெட்டு, நாளைக்கு ஒரு சாராயம், அதுக்கடுத்த நாள் இச்சை, அதுக்கடுத்த நாள் ஆபாசம், 7 வந்துடும். நான் வேணால் அடித்து சொல்லுவேங்க, எழுதி வேணாலும் கொடுப்பேங்க. தேவ பிரசன்னத்துலேருந்து சொல்கிறேன். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருக்குள்ளே வந்த ஒரு விசுவாசி சாராயம் குடிக்கிறாங்க, பீடி குடிக்கிறாங்கன்னா அவங்க விபச்சார அசுத்த இச்சைக்குள்ளே மாட்டி தான் இருப்பாங்க. அதை 2 மட்டும் செஞ்சுட்டு இது செய்யாமலாம் இருக்க மாட்டாங்க. பேய்க்குள்ளே சகலமும் இருக்கும். பேய்க்குள்ளே சகலம் இல்லைங்க. நான் உத்தமங்க, நான் மனைவியை தவிர யாரையும் எடுத்து பார்த்தாலுங்க. இந்த கதையெல்லாம் நீ இங்கே விடாத, இங்கே விடாத. செல்ஃபோனில் நீ பார்ப்ப, கவர்ச்சி படம் பார்க்குறவன் தான் இதை செய்வாங்க. இல்லைன்னா சொல்ல முடியாது. மனசுக்குள்ள இருள் இருக்கும், மனசுக்குள்ள அசுத்தம் இருக்கும், மனசுக்குள்ள அருவருப்பு இருக்கும், மனசுக்குள்ள சாத்தா இருப்பான், மனசுக்குள்ள லூசிபர் இருப்பான். அவன் தான் சொல்லுவான் இதை செய்யணுமா. இதுக்கு பேர் பலவீனம் இல்லைங்க, இதுக்கு பேர் பாவம். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா. நீங்க கொஞ்சம் யோசிங்களேன். ஒரு பையனே எடுத்துக்குவோம். இப்போ பையனுங்க தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பையன் தெரியாமல் ஒரு தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கான் வீட்டில், இல்லை ஒரு செல்ஃபோன்லேயே ஒரு அருவருப்பான காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ நான் வந்து இப்படி எட்டி பார்க்குறேன், என்னப்பா பார்த்துட்டு இருக்க அப்படின்னு. அவன் என்ன நினைப்பு, அவனோட உணர்வு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் அப்சல்? எப்படி இருக்கும்? நீ ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கன்னு வச்சுக்க, நீ பார்க்க மாட்ட. இயேசுவின் நாமத்தினால நீ என்ன செய்ய மாட்ட, பார்க்க மாட்ட. ஆனால் நீ பார்த்துக்கிட்டு இருக்க. ஒரு மகா அருவருப்பு, ஒரு அசுத்தம், ஒரு காம விகாரம், ஒரு இச்சை, அப்படிப்பட்ட ஒரு காட்சியை நீ பார்க்குற. நான் வந்து எட்டி பார்த்துட்டேன். அப்சல் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறேன். உன் உணர்வு அப்போ எப்படி இருக்கும்? பயம், படபடப்பு. அச்சிச்சோ பார்த்துட்டாங்களே, ஐயோ பார்த்துட்டாங்களே, சாரி ஆண்டி தெரியாமல் பார்த்துட்டேன், என்னால் என்ன செய்ய முடியல, பார்க்காம இருக்க முடியல, நான் இனிமேல் பார்க்க மாட்டேன் ஆண்டி. எவ்வளவு தூரம் என்ன சமாதானப்படுத்துறதுக்கு அவன் முயற்சி பண்ணுவான். ஏன் அப்படின்னா, நான் செஞ்சதை ஆண்டி என்ன செஞ்சிட்டாங்க, பார்த்துட்டாங்க. ஏங்க, இயேசுநாதர் பார்த்துட்டு தானே இருக்காரு. இயேசு பார்க்குறாருல, செய்கிறத பார்க்குறாருல. அந்த பயம், அந்த படப்படப்பு ஏன் தெரியுமா வரல? அவர் உயிரோடு இருக்கிறாருன்ற சிந்தனை இல்லைங்க. அவர் உயிரோடு, அவர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்ற சத்தியம் உள்ள வரல. இயேசு என்னை காண்கிறார் என்ற அந்த மிகப்பெரிய வெளிப்பாடு இல்லை.
இயேசு செத்து போனவர்னு நினைக்கிறாங்க, இயேசு கல்லுன்னு நினைக்கிறாங்க, இயேசு மண்ணுன்னு நினைக்கிறாங்க, இயேசு மரம்னு நினைக்கிறாங்க, இயேசு ஒரு சிலைன்னு நினைக்கிறாங்கங்க. அதனால தாங்க துணிகரமாக செய்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் உங்களை திட சாட்சியாய் உங்களை எச்சரிக்கிறார். உங்கள் அந்தரங்கத்தை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த அந்த இடத்துல நீங்கள் பாஸ் பண்ணிடுங்க, அந்த இடத்துல பாஸ் பண்ணிடுங்க. இன்னொருத்தருக்கு ஒரு கெட்டது நடக்கணும்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருது பார்த்தீங்களா, அதை கர்த்தர் பார்க்குறார். உங்களுக்கு பிடிக்காதவங்க ஒருத்தவங்களுக்கு கெட்டது நடந்துருச்சுன்னா உள்ளத்துக்கு ஓரத்துக்குள்ள சந்தோஷம் வருது பார்த்தீங்களா, அதை அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். மனசுக்குள்ளே கூட யாரையும் என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம யாருடைய கண்ணீருக்கும் நம்ம காரணமாயிடக்கூடாது. அந்தரங்கத்தில் பார்க்கிற அந்தரங்க பரிசுத்தத்தை நித்தம் நித்தம் அந்த போத்திபார் மனைவி என்ன பண்ணிச்சு, வந்து டார்ச்சர் பண்ணிச்சு. அப்போ இவர் சொன்னது 39:8-9 வாசிக்கலாம். அந்தரங்க நீதியை இவர் பாருங்களேன், இவர் சொல்கிறாரு எல்லாத்தையும் என் கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறாரு. இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு என் எஜமானுக்கு எதிராய் நான் எப்படி பாவம் செய்வேன்னு அவர் கேட்கல, தேவனுக்கு எதிராய் பாவம். அப்போ ஒரு மனுஷனோட நாம் எந்த தவறு செய்தாலும் அது யாருக்கு எதிராக செய்கிறது, தேவனுக்கு எதிராக செய்கிறது. ஒரு மனுஷனை ஏமாத்தினா தேவனுக்கு எதிராக செய்கிறது. ஒரு மனுஷன் பேரை கெடுக்கிற மாதிரி நம்ம ஏதாவது பண்ணோம்னா தேவனுக்கு எதிராக செய்கிறது. ஒரு மனுஷனை தூசிக்கிறோம்னா அது தேவனுக்கு எதிராக செய்கிறது. ஒரு மனுஷனுடைய பொருளையோ அவனுக்குரிய எதையோ ஒன்றை இச்சித்தோம் அப்படின்னா அது தேவனுக்கு எதிராக செய்கிறது. அந்த ரங்கத்தில் நாம் நீதியாய் நடக்கிறோமான்னு ஆண்டவர் பார்ப்பார். இந்த யோசேப்பை பற்றி பார்த்தோம்னா யோசேப்புடைய அந்தரங்க பரிசுத்தத்தை கர்த்தர் பார்க்குறாரு. ஆனால் எகிப்து தேசம் முழுசு யோசேப்பை எப்படி பார்த்துச்சு முன்னாடி? இந்த அதாவது அவர் வந்து 2ஆம் அதிபதியாக மாறுறதுக்கு முன்னாடி சிறை கைதி. இன்னொன்று போத்திபார் அரண்மனையில் உள்ளவங்க யோசேப்பை என்ன சொன்னாங்க, விபச்சாரக்காரன், வேசிக்கல்லன், எஜமானுடைய மனைவியோடைய தவறு செய்ய வந்தவன், இவனை கொல்லணும். அப்போ எல்லாரும் கெட்டவன்னு சொன்னாலும் கர்த்தர் பார்வையில் நல்லவங்களா இருந்தோம்னா வெளியரங்கமான பலன் கிடைக்கும். யோசேப்பை அவ்வளவு பேரும் என்ன சொல்லியிருப்பாங்க, ஒருத்தராவது சொல்லியிருப்பாங்களா யோசேப்பை இந்த பையன் செஞ்சுருக்க மாட்டான்னு? யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. எல்லாருமே சொல்லியிருப்பாங்க இவனுக்கு தேவை. இந்த போத்திபார் தூக்கி வச்சார்ல மேலே, இவனை வச்சு என்னென்னா இவனுக்கு இவ்வளவு உயர்வு தேவையா, இவனுக்கு இவ்வளவு தேவையா, இவன் செஞ்சான்ல, இவன் அது தேவை தான் போத்திபாருக்கு. எல்லாரும் அவனை தூசிச்சாங்க. எல்லார் பார்வைக்கு முன்னாடி யோசேப்பு ஒரு வேசிக்கல்லன். ஆனால் கர்த்தர் அந்தரங்கத்தில் அவருடைய பரிசுத்தத்தை பார்த்தார். அந்தரங்கத்தில் இவர் பரிசுத்தமாக இருந்ததற்கான முகாந்திரம் என்ன அப்படின்னு பாருங்களேன். என்னுடைய எஜமான் என்னை நம்பியிருக்காரு, அவருக்கு எதிராக நான் செய்யக்கூடாது அப்படி சொல்லலை. தேவனுக்கு எதிராக நான் தப்பு செய்ய மாட்டேன், தேவனுக்கு எதிராக என்ன செய்ய மாட்டேன். அந்தரங்கத்தில் நம்முடைய நீதியை ஆண்டவர் பார்க்குறார். அந்தரங்கத்தில் நம்முடைய நீதியை கர்த்தர் பார்க்குறார். நீதியாய் நடக்கிறோமா, நீதியாய் யோசிக்கிறோமா, நியாயமாய் காரியங்களை நம்ம என்ன செய்கிறோமா, ஆண்டவர் அதை பார்க்குறார். அநியாயம் செய்கிறோமா யாருக்கும், கர்த்தர் பார்க்கிறார். அந்தரங்கத்தில் பார்க்கிற, அந்தரங்கத்தில் நம்முடைய நீதியை பார்க்கிறார். அதுக்கு அடுத்து 40:6-7 வாசிக்கலாம். அவர்கள் கலங்கி இருந்தார்கள். காலமே யோசேப்பு அவர்களிடத்தில் போய், சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு கைதி காலையில் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு அப்படியே எல்லாரையும் போய் என்ன செய்கிறாரு, பார்க்குறாரு எப்படி இருக்கிறாங்கன்னு. அப்போ அவர்கள் கலங்கி இருந்தார்கள். அவர்கள் என்ன செஞ்சாங்களாம், ஜெயிலில் இருக்கவங்க எல்லாருமே கலங்கி தானே இருப்பாங்க, யார் சந்தோஷமாக இருப்பா, கலங்கி இருக்கிறாங்களாம். அல்லேலூயா. உங்கள் முகங்கள் இன்று துக்கமாக இருக்கிறது. ஏங்க, இவரே செய்யாத குற்றத்திற்காக தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு. செய்யாத ஒரு குற்றம், முழுக்க முழுக்க ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறாரு. தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி அப்படின்னு தேவனை முக்கியப்படுத்தினாரு.
தேவனை முன்பாக வைத்தார். அப்படி வச்சிருக்கிற ஒருத்தருக்கு என்ன கிடைச்சிச்சு? சிறைச்சாலை கிடைக்குது. அந்த சிறைச்சாலையில் இருந்துக்கிட்டு அடுத்தவங்களை கேட்குறாரு, துக்கமுகமாக இருப்பது என்ன? அப்போ அந்த யோசேப்போட இடத்துல நம்மளை ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கணும். நான் அடிக்கடி ஏதோ ஒரு நல்ல ஒரு காரியத்தை பார்த்தேன்னா அந்த இடத்துல நம்மளை கொண்டு வந்து வச்சு பார்ப்பேன். நம்மளாக இருந்தால் அப்படி செய்வோமா அப்படின்னு வச்சு பார்க்கும்போது நல்ல ரிசல்ட்டு அதனால் அந்த இதை வச்சு தான் நான் சொன்னேன், அப்சரா சொன்னேன், அந்த இடத்துல வச்சு பார்த்தா அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த யோசேப்போட இடத்துல இப்போ என்னை வச்சு பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தரையே நம்பி நான் அவ்வளோ பெரிய தப்பு செய்யலை, நான் மட்டும் அந்த தப்பு செஞ்சுருந்தா, போத்திபார் மனைவியோட தப்பு செஞ்சுருந்தா ராஜ வாழ்க்கை கிடச்சிருக்கும். அந்த ராஜ வாழ்க்கையை விட்டுட்டு எல்லா மேன்மையை விட்டுட்டு கர்த்தருக்காக பரிசுத்தமாக வாழ்ந்ததுனால சிறைச்சாலை கிடச்சா, சிறைச்சாலையில் உட்காந்து என்ன சொல்லியிருப்போம்? அந்த இடத்துல நம்மளை ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். என்ன சொல்லுவாங்க? ஆண்டவருக்காக எவ்வளோ இதாக இருந்தோம், கர்த்தர் பாரு அநியாயம் செய்கிறேன், அக்கிரமம் செய்கிறெல்லாம் வெளியில் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கான், நான் தான் கஷ்டப்படுறேன், அதான் நல்லதுக்கே காலம் இல்லை, நல்லதே செய்யக்கூடாது, இவ்வளோ தான் ஆண்டவரை தேடி என்ன இருக்குது போ. அந்த இடத்துல ஒருத்தன் துக்கமாக இருந்தானா, போடா நீ தப்பு செஞ்சுட்டு வந்திருக்கிற, நான் ஒன்றும் செய்யாமல் வந்து உட்காந்துருக்குறேன், அவன் தான் என்ன வந்து கேட்கணும் ஏன் துக்கமாக இருக்கணும். ஆனால் இவர் என்ன செய்கிறாரு? உங்கள் முகங்கள் இன்று துக்கமாக இருக்கிறது என்ன என்று கேட்டார். நம்ம அடுத்தவங்களை போய் துக்கமாக இருக்கிறது என்னன்னு கேட்காட்டியும் பரவாயில்ல, யாரையும் துக்கமாக ஆக்காமல் இருந்தால் சரி. துக்கமாக விசேஷமாக வீட்டில் பெற்றோரை துக்கமாக்காமல் இருந்தால் சரி, மனைவியை துக்கமாக்காமல் இருந்தால் சரி, கணவனை துக்கமாக்காமல் இருந்தால் சரி. அப்போ அந்தரங்கத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்தார். உடனே அவங்க சொல்கிறாங்க, அவங்க பிரச்சனையை சொல்லும்போது இவர் என்ன செய்கிறாரு? அதற்கு தேவனிடத்திலிருந்து ஆலோசனையை, தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்று கொடுக்கிறார். அப்போ இது எவ்வளோ பெரிய அந்தரங்கத்தில் இவர் மற்ற மனிதர்களுக்காக செய்ததை கர்த்தர் பார்க்கிறார். மனுஷன் மறந்துட்டான், சொல்லிட்டு போகிறான், நான் போனோடனே உன்னை என்ன பண்ணுறேன் இங்கேருந்து ரிலீஸ் பண்ணிடுறேன்றான். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்? 2 வருஷம் மறந்துட்டான். ஆனால் யோசேப்பு பானபாத்திரக்காரனுக்கு செஞ்சதை கர்த்தர் என்ன செய்கிறாரு? பார்க்குறாரு. நீங்கள் கவலைப்படாதீங்க, மனிதர்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சுருக்கலாம். எவ்வளோ பேருக்கு நான் செஞ்சேங்க, எவ்வளோ பேர் கஷ்டப்படும் போது நான் அவங்களுக்காகலாம் ஜெபம் பண்ணேங்க. இவர் சொல்லுவார் பார்த்தீங்களா, அவங்க கஷ்டப்படும் போது நான் ரெட்டை உடுத்தினேன், நான் உபவாசம் இருந்தேன், நான் கண்ணீர் வடித்தேன், ஆனால் என்னையவே தூக்கி போட்டு என்ன செய்கிறாங்க, எல்லாருமே மிதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அழுவார். அந்த மாதிரி இருக்கலாம். உங்கள்கிட்ட இருந்து நன்மையை வாங்கினவங்க உங்களை தூசிக்கலாம். நீங்கள் எவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கலாம் ஒரு சிலருக்காக, ஆனால் அவர்கள் உங்கள் பிரயாசங்களை குப்பையாக எண்ணியிருக்கலாம். நீ எனக்கு என்ன செஞ்சேன்னு உங்களை பார்த்து கேட்டிருக்கலாம், என்னத்தை பெருசாக நீ எனக்கு செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவங்களுக்கு முடியாத நேரத்தில் நீங்கள் பாஸ்டிங் இருந்து உங்கள் வயிற்றை நீங்கள் காய போட்டிருந்துருக்கலாம். கவலைப்படாதீங்க, அந்தரங்கத்தில் மற்ற மனிதர்களுக்காக நீங்கள் செய்ததை பிதாவாகிய தேவன் பார்க்கிறார். வெளியரங்கமாய் உங்களுக்கு அவர் பலன் கொடுப்பார். பானபாத்திரக்காரன் மறந்தாலும் கர்த்தர் மறக்கலை. கர்த்தர் என்ன செய்யலை? மறக்கலை. மனிதர்களுக்கு, உங்களோட உள்ளவங்களுக்கு, உங்களுக்கு உங்களோட பழகிறவங்க, உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க, உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க நன்மை செய்யுங்க, நல்லது செய்யுங்க. அந்தரங்கத்தில் கர்த்தர் பார்க்குறாரு. இப்போ நான் பிரியாவுக்கு ஒரு நன்மை செய்கிறேன்னா பிரியா மொதல் அதை பார்க்காது. ஒன்றும் சொல்லலை பிரியா, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். பிரியா பார்க்காது, நான் நிறைய நன்மை செஞ்சுருப்பேன் அதுக்கு, ஆனால் அதுக்கு அந்த உணர்வே இருக்காது. இப்போ பிரிஸ்கிலா போய் கேட்கும், சிஸ்டர் உனக்கு எவ்வளோ செஞ்சாங்க, நீ என்ன செஞ்சாங்க அவங்க அப்படின்னு. அப்போ நீ பார்க்கல, நான் செஞ்சதை நீ என்ன செய்யலை, பார்க்கல. இப்போ நீ எனக்கு செஞ்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க, நான் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது ஓடி வந்து எனக்கு நிறைய பணிவிடைகள் செஞ்சுருக்கோம், என்னென்னமோ செஞ்சுருக்கோம் எனக்கு. ஆனால் எனக்கு அதை உணரக்கூடிய கண் எனக்கு இல்லை, அந்த மனக்கண் எனக்கு சரியாக இல்லை. நான் என்கிட்ட குறை இருக்குது. அதனால் நான் சொல்லுவேன், பிரியா என்ன பெருசாக செஞ்சிச்சு, நான் செஞ்சேன், அது செஞ்சிச்சு, முடிஞ்சு போச்சு அப்படின்னுவேன். அந்தரங்கத்தில் இந்த உலகத்திலே தேவ சாயலாய் படைக்கப்பட்ட எந்த ஒரு மனுஷனுக்கு நீங்கள் ஒரு சின்ன உதவி செஞ்சுருந்தா கூட அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலனளிப்பார். நீங்கள் உதவி செஞ்ச மனுஷனுக்கு அதை பார்க்க தெரியாதுங்க, கர்த்தருக்கு பார்க்க தெரியும். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தவனுக்கு கூட பலன் கொடுக்க கர்த்தருக்கு தெரியும்.
ஒரு கலச ரத்தத்தையே நீங்கள் மனுஷனுக்கு கொடுத்தா கூட அதை கூட பார்க்க தெரியாத மனிதர்களும் இருக்கிறாங்க. உயிரையே கொடுத்தா கூட எனக்காகவா உயிரை கொடுத்தா நீ உனக்கு உடம்பு சரியில்லை நீ செத்து பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் நீங்கள் அந்தரங்கத்தில் செய்கிற உதவியை கர்த்தர் பார்த்து வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். நாம் எப்படி தெரியுமா, நல்லவங்களுக்கு தான் உதவி செய்யணும்னு நினைப்போம். அவங்களுக்கு நன்றியே இல்லைங்க, அதனால் அவங்களுக்கு செய்யக்கூடாதுங்கன்னு நினைப்போம். நன்றி இல்லாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் அவர் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்தரங்கத்தில் மனிதர்களுக்காக, தேவ சாயலால் படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு நாம் செய்கிற உதவிகளை கர்த்தர் பார்த்து நமக்கு வெளியரங்கமான பலனை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 42 21 22 முதல் வசனத்தில் இருக்கு, அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது. எப்படி வேண்டினாரா? கெஞ்சி வேண்டிக் கொண்டாரா. யாரு? யோசேப்பு. அவங்க அண்ணன்கள்கிட்ட கெஞ்சிறாராம். எப்படி கெஞ்சிருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் அண்ணனா நினச்சிக்கோங்க, உங்களுக்கு தம்பி ஒரு பையன் இருக்கான். அந்த தம்பியை நீங்கள் என்ன செய்கிறீங்க? இவனை உயிரோட விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை என்ன செய்கிறீங்க? அடித்து தூக்கி குழியில் போடும்போது அவன் என்ன சொல்லி உங்கள்கிட்ட வேண்டுவான்? அண்ணே 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 வேணாண்ணே, விட்டுருங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே ப்ளீஸ்ண்ணே, விடுங்கண்ணே, அண்ணே நான் இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேனே, அப்பாட்ட தெரியாமல் சொல்லி கொடுத்துட்டேண்ணே, இனிமேல் சொல்லி கொடுக்க மாட்டேனே, விட்டுருங்கண்ணே விட்டுருங்கண்ணே, வலிக்குதுண்ணே, பசிக்குதுண்ணே. நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமல் போனோமே. மன வியாகுலம். அந்தரங்கத்தில் நம்முடைய வியாகுலத்தை பார்க்கிற தேவன் வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அண்ணனுங்க அந்த வியாகுலத்தை புரிஞ்சுக்கலங்க. அண்ணனுங்க புரிஞ்சுக்கல, கதறாரு, அழுகிறாரு, கெஞ்சுறாரு. சின்ன பையன் அண்ணே 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 அண்ணனா அழுகிறாரு. கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது மன வியாகுலத்துக்கு நம்ம என்ன செய்யல? செவி கொடுக்கல. ஆனால் ஆண்டவர் அவன் மன வியாகுலத்தை பார்த்தார். அவன் அண்ணன்கள்கிட்ட கெஞ்சுறத ஆண்டவர் பார்த்தாரு. பார்த்து ஆண்டவர் என்ன செஞ்சாரு? வெளியரங்கமான உங்கள் வாழ்க்கையில் மனுஷங்கிட்ட கெஞ்சி 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 கேட்டு 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 ஒன்றுமே உங்களுக்கு கிடைக்கலையா? கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. மனுஷன்ட்ட உங்கள் நியாயத்தை எடுத்து சொல்லி 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 புரிஞ்சுக்கலையா? தயவுசெய்து நான் உங்களை நேசிக்கிறேன் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் புரிஞ்சுக்காத மனிதர்கள் இருக்காங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை பார்க்குறார். உங்கள் மன வியாகுலத்தை கர்த்தர் பார்க்குறார். மனுஷன் உங்களை புரிஞ்சுக்காமல் போகலாம், கர்த்தர் உங்களை புரிஞ்சுக்கிட்டார். எந்த அண்ணன்கள்கிட்ட கெஞ்சினாரோ, கதறினாரோ, வியாகுலப்பட்டு அழுதாரோ, கெஞ்சி வேண்டிக்கிட்டாரோ, அண்ணன்கள் செவி கொடுக்கவில்லை, ஆண்டவர் செவி கொடுத்தார். அந்த அண்ணன்களுக்கு படியளக்கிற அளவுக்கு ஆண்டவர் செவி கொடுத்தார். ஆண்டவர் செவி கொடுக்கறது, ஆண்டவர் அற்புதம் செய்கிறதுனா அப்படிதாங்க. ஆண்டவர் இன்னைக்கு அற்புதம் செஞ்சுட்டாரு. இப்போ டிராவிடுக்கு ஒரு அற்புதம் செஞ்சுட்டாரு. இன்னைக்கு ஆண்டவர் நினச்சி பார்க்க முடியாத ஒரு உயரத்துக்கு டிராவிடை கொண்டுட்டு போயிட்டாரு அப்படின்னா இது கர்த்தர் தான் செஞ்சாருன்னா அதுக்கு அடையாளம் என்ன தெரியுங்களா? டிராவிடுக்கு தேவை உள்ள நேரத்தில் டிராவிடை தூஷித்தவர்கள், ஏளனம் செய்தவர்கள், பரியாசம் செய்தவர்கள், உதவி செய்யாதவர்கள், நிந்தித்தவர்கள், அவமானப்படுத்தினவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு டிராவிடுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து அங்கே ஒரு பங்கு போகும். அப்படி போனுச்சுன்னா தான் இந்த ஆசீர்வாதம் எங்கேருந்து வந்துச்சுன்னு அர்த்தம்? கர்த்தர்லேருந்து வந்துச்சுன்னு அர்த்தம். அதே சமயம் அப்படிப்பட்டவங்க இப்போ வந்து டிராவிட் எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு இது செய். அன்னைக்கு நாங்கள் கஷ்டப்பட்டோம்ல, நீங்கள் செஞ்சீங்களா? அன்னைக்கு நாங்கள் கஷ்டப்பட்டோம்ல, எங்களுக்கு நீங்கள் செஞ்சீங்களா? அன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்போ நீங்கள் செஞ்சீங்களா? அன்றைக்கி எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆனிச்சில்ல, அப்போ நாங்கள் கேட்டோம்ல, அப்போ நீங்கள் செஞ்சீங்களா? அன்றைக்கி ஏன் கல்யாண நேரத்தில் நீங்கள் செஞ்சீங்களா? இப்படி நீங்கள் செய்யல, இப்போ எப்படி என்கிட்ட வந்து கேட்குறீங்க? அதெல்லாம் 10 காசு நான் தரமாட்டேன்.
அப்படின்னு சொன்னால் டிராவிடுகிட்ட இருக்கிற அந்த ஆசீர்வாதம் கர்த்தர்கிட்ட வரலன்னு அர்த்தம். எங்கேருந்து வரலன்னு அர்த்தம்? ஒரு மனிதனிடத்தில் இருக்கிற ஆஸ்தி, ஒரு மனிதனிடத்தில் இருக்கிற செல்வம், ஒரு மனிதனிடத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம், இது இயேசுகிட்ட இருந்து வந்துச்சா பேய்கிட்ட இருந்து வந்துச்சான்றதுக்கு அடையாளம். பேய் கொடுக்குமா? காசு கொடுக்குமா? பேய் கொடுக்கும். எப்படி கொடுக்கும்? இயேசுநாதரே சொன்னிச்சு. என்ன சொன்னிச்சு? என் காலில் விழுந்து பணிஞ்சுக்கோ, எல்லாத்தையும் உனக்கு தரேன் இந்தா அப்படின்னுச்சு. அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்குது இப்போ காசு அப்படின்னா, இப்போ என்னை எடுத்துக்கோங்க, ஏன் நம்ம எல்லாமே நானே வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு நாளைக்கு ஒரு 200 கோடி வருதுன்னு வச்சுக்கோங்க. எத்தனை கோடி? 200 கோடி. 1 கோடியெல்லாம் கண்டிப்பாக சொல்கிறேங்க பத்தாது. 200 கோடி நாளைக்கு வருது. கர்த்தர் எனக்கு கொடுக்குறாரு ஒரு அற்புதமாக. நாளைக்கு சசி வந்து தசம பார்க்க 200 கோடி கொடுக்குறாரு, கொடுத்துட்டாரு. இப்போ இந்த 200 கோடி வந்துருச்சு. இந்த நேரத்தில் நமக்கு எதிராக ஒருத்தர் இருக்கிறார், ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். நம்ம சபைக்கு எதிராக தூஷணம் பண்ணிக்கிட்டு, நம்மளை குறையாக சொல்லிக்கிட்டு, நம்மளை குற்றப்படுத்திக்கிட்டு, நம்மளை அசிங்கப்படுத்திக்கிட்டு, நம்மளை ஊழியத்துக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற ஒருத்தர் இருக்கார். அவருக்கு ஏதோ ஒரு தேவை, அவங்க பிள்ளைக்கு கல்யாணம்னு வச்சுக்குவோம். அதுக்கு ஒரு 1 லட்ச ரூபா இருந்தால் நல்லா இருக்கும்னு அவர் நினைக்கிறார். இப்போ இந்த 200 கோடி இதிலிருந்து அவருக்கு மனப்பூர்வமாக நான் கொடுத்தேன்னா கர்த்தர் என்னுடைய ஐஸ்வர்யத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். அந்த 200 கோடி இல்லை, நம்மளுக்கு 200 கோடி இல்லை, அது அதில் பிரித்து விட்டால் எவ்வளோ இருக்கும்? 3ஆக பிரித்தோம்னா, ஆமாம், இங்கே நமக்கு அந்த கணக்கில் இருக்கலாம். அப்படி பிரித்து எடுத்தோம்னா ஒரு அதிகபட்சம் போனோம்னா ஒரு 50 கோடி வரும். 50 கோடி 40 கோடி வரும். கரெக்டு, 40 கோடி. அப்போ இந்த 40 கோடியை ஆண்டவர் 4 ரூபா கூட இல்லாத அளவுக்கு ஆக்கிடுவார். என்ன செஞ்சிருவார்? ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவார். ஒரு மனிதனுடைய ஆஸ்தி, நீங்கள் உங்ககிட்ட ஐஸ்வர்யம் இருக்கா, அது உங்களை ஆகாதுன்னு சொன்னவங்களுக்கு அதுலேருந்து ஏதாவது ஒரு பங்கு போகணும். என்ன செய்யணும்? போகணும். போணுச்சுன்னா தான் அந்த ஐஸ்வர்யம் கர்த்தர்கிட்டருந்து வந்துச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. இல்லைன்னா இன்னும் சொல்லப்போனால் கர்த்தர் அந்த ஐஸ்வர்யத்தை ஆசீர்வதிக்கிறார்னு அர்த்தம். இதில் பாருங்களேன், நம்மை கெஞ்சி வேண்டிக்கோ. மற்றவர்களுடைய வியாகுலத்தை நாம் அசட்டை பண்ணிடக்கூடாது. ஆண்டவர் நம்ம வியாகுலத்தை அறிந்திருக்கிறார். அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவன். உங்கள் வியாகுலத்தை யாருமே புரிஞ்சுக்கலையா? எங்க 10 பேர்கிட்ட நிற்கிறானுங்க. அங்கே ஒரு பையன் கத்துன்னு கத்துறான். அத்தனை பேருடைய இருதயமே எப்படி இருக்குது? அதில் ஒருத்தர் வந்து நியாயம் சொல்லுவார். நான் தான் அப்பயே சொன்னேன்ல. அந்த அடுத்த வசனம் போடுங்க. அடுத்தது, இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? சொல்கிற எல்லாருமே நடந்து முடிச்சோன்னே ஒரு சொல்லுவாங்க, நான் தான் அப்பயே சொன்னேன் இல்லைங்க அப்படின்வாங்க. அப்பயே சொன்னேன் இல்லைங்கன்னுவாங்க. அப்பயே நீ சொன்னில, அவங்க என்ன செஞ்சானுங்க? அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ண நீ? அவங்க இவரையே ஏமாற்றி விட்டானுங்க. அத்தனை பேருக்கும் யோசேப்பினுடைய கதறல் கேட்கல. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா யோசேப்புடைய கதறலை கேட்டார். அல்லேலூயா. உங்கள் கதறலை யார் கேட்குறாங்களோ, யார் கேட்கலையோ, உங்கள் அழுகையை யார் பார்க்குறாங்களோ, யார் பார்க்கலையோ, உங்கள் மன வியாகுலத்தை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ, யார் புரிஞ்சுக்கலையோ, கவலைப்படாதீங்க. கர்த்தர் இந்த நாளில் சொல்கிறார், அந்தரங்கத்திலே பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமான பலனை தருவார். அல்லேலூயா. 4 காரியங்களை பார்த்தோம். அந்தரங்க பரிசுத்தத்தை பார்க்கிற பிதா, ரொம்ப ரொம்ப அதுதான் முக்கியம். அந்தரங்க பரிசுத்தம் இல்லை அப்படின்னா அசுத்தாவி தான் நமக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, ஆண்டவரே நான் இந்த பாவத்தை செய்கிறேன், எனக்கு விடுதலை கொடுங்க. ஆண்டவரே நான் இந்த தப்பில் இருக்கேன், எனக்கு விடுதலை கொடுங்க. பரிசுத்தம், அந்தரங்கத்தில் பரிசுத்தத்தை பார்க்கிறவர், அந்தரங்கத்தில் நீதியை பார்க்கிறவர், அந்தரங்கத்தில் மனிதர்களுக்கு செய்கிற உதவியை பார்க்கிறவர், அந்தரங்கத்தில் நம்முடைய கண்ணீரை பார்க்கிறவர். அல்லேலூயா. வெளியரங்கமான பலன் அளிப்பார். எல்லாரும் எழுப்பி நின்று ஜெபிக்கலாம். ஹalleluya ஹalleluya. ரீபலரப கத்துரலகரபல பரப கபலகரகலக ரீகலமனகரபலபரப. என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில்,
என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உம் பாதத்தில் உருவாக்குமே உருமாற்றுமே உருவாக்குமே என்னை உருமாற்றுமே. ஜபிக்க போகிறான். கவனிங்க, வெளியரங்கமான பலன் உண்டு. ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டா அது நிச்சயம் நிறைவேறும். பவுல் எழுதுவார் சபைக்கு, லௌகீக துக்கமோ, கவனிங்க நல்லா, மரணத்தை உயிர் போகிறது கிடையாது, தேவனை விட்டு வெளியே கொண்டு போயிடும். ஆனால் தேவனுக்கு ஏதுவான துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. நீங்கள் தேவனுக்கு ஏதுவான துக்கம் அடைந்தது உண்டு. அல்லேலூயா. புரியுதா? லௌகிக துக்கத்தும் ஐயோ என்ன அது டிவி பார்க்கக்கூடாங்க, அதை செய்ய இதை செய்யறான், இப்படிப்பட்ட துக்கத்திலே அதை கண்டினியூ பண்ணுறது. ஐயோ இதை நான் செய்யக்கூடாதுன்னு தேவனுக்கு எதுவான துக்கம் அடைஞ்சான் பாருங்க, அது நேரம் என்ன செஞ்சிருமா, தேவனுக்கு எதுவாக ரட்சிப்புக்கு எதுவான மனம் திரும்புதலை உண்டாக்கு. ஆக இந்த நாளிலும் இப்போ குயவனே உம்முடைய கையில் என்னை ஒப்பு கொடுக்குறேன். குயவன் கையில் உள்ள மண்பாண்டம் கெட்டு போயிட்டான், ஆனாலும் செகண்ட் சான்ஸ் கொடுத்தாரு. அதை தமது பார்வைக்கு திருத்தமாய் வணைந்து கொண்டான். அல்லேலூயா. அதனால இந்த மாதம் உங்களுக்கு நல் பலன்களை பெற்றுக்கொள்கிற மாதம். ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்பு. ஆண்டவர் நீங்கள் என்னை உருவாக்குங்க. தாயின் கருவிலை உருவாக்கினவர் ரட்சிப்பை கொடுத்து இப்படி ஒரு சபை ஐக்கியத்தை கொடுத்து தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கார். காலையில் சொன்ன மாதிரி தான், மனவாட்டிகளாக நீங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். ரெடி ஆயிடுச்சுன்னு ஒரு சத்தம் வந்துச்சுன்னா மாப்பிள்ளை வந்துடுவார், மணவாளன். குயவனை உம் கையில் களிமண் நான் உடைத்து உருவாக்க என் சித்தம் இல்லை, என் விருப்பம் இல்லை, இன்னிலிருந்து உம் சித்தம்னா தான் என்னை தருகிறேன். அல்லேலூயா. நிச்சயம் என் ஆத்துமா, தாவி சொன்னார், மண்ணோடு பூமிக்குரிய காரியத்தோடு ஒட்டி கொண்டிருக்கு, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பு. இந்த மாலை வேலை ஒரு உயிர்ப்பிப்பு வருகிறது, உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருத்தங்கள் வருகிறது, நற்பலன்கள் உங்கள் எல்லைகள் வரப்போகிறது. அதனால் கரங்களை உயர்த்து, என்னை தருகிறேன், என்னை தருகிறேன் தருகிறேன், வல்லவரின் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். இந்த நாள் முதல் கொண்டு உருவாக்கி உம் பாதத்தில் உருவாக்குமே உமது பார்வை கேட்டபடி உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. குயவனே குயவனே உம் கையில் களிமண்ணா உடைப்பீராக உடைத்து உருவாக்குங்க. உருவாக்கும். குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து என் சித்தம் என் விருப்பப்படி அல்ல, என் சித்தமல்ல உங்க சித்தம் உம் சித்தம் நாதா ஒப்பு கொடுத்து தருகிறேன் உம் கரத்தில். என் சித்தம் வேண்டாம் ராஜா, என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா கரங்களை உயர்த்தி என்னை தருகிறேன். தருகிறேன் என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் ஆண்டவரிடம் படைக்கிறேன் உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உம் பாதத்தில்
வெல்லும். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன், கேட்கிறவன், கை கொள்ளுகிறவன் பாக்கியவான்கள் என்று எழுது என்று சொன்னேன். நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா, பூமி எங்கும் உடைய கண்கள் உலாவுகிறது. ஒன் who sees what is done in secret. உள்ள என்ன செய்து முடித்திருக்கிறாயோ அதற்கேற்ற பலன் என்று வேதம் சொல்லி இந்த மாலை வேளையிலும் யோசேப்பை குறித்து தியானிக்க கர்த்தர் நம்ம கிருபை கொடுத்தார். யோசேப்பின் தீர்மானம், அந்தரங்க பரிசுத்தம், அவருடைய நீதி, அவர் செய்த உதவிகள், அவருடைய பிரயாசங்கள்லாம் கர்த்தர் பார்த்தார். கர்த்தர் இந்த மாலை வேளையிலே அவர் உங்களை அழைத்திருக்கிறார். அவர் பரிசுத்தத்திற்கென்றே அழைத்திருக்கிறார். நீதி அவருக்கு முன்பாக சென்று அவருடைய அடிச்சுவடிகளின் வழியிலே நம்மை நிறுத்தும் என்று வேதம் சொல்லுகிறது. வரை தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அந்த மாலை வெல்ல ஆண்டவருடைய கருத்தலை ஒப்பு கொடுப்ப இந்த நாள் முதற்கொண்டு கர்த்தர் புதிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. இந்த குடும்ப ஆசீர்வாத ஆராதனையில் உங்கள் குடும்பங்கள் ஒரு ஆக்கிலா பிரிஸ்கிலா குடும்பங்களைப் போல, ஒரு கொர்நேலியுவின் குடும்பத்தை போல கர்த்தருக்கு பயன்படுகிற ஒரு குடும்பமாக இருக்கட்டும். ஆண்டவருடைய கருத்தில் அர்ப்பணிப்பார். நன்றி ராஜா, இந்த மாலை வெல்லும் நன்றியோடு துதிக்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத ஆராதனைக்கு வந்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக, வேறு குடும்பங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் கேட்ட வசனத்தின்படியே நீர் என்ன வார்த்தைகளை கேட்கிறோமோ அதை கை கொள்கிறதுக்கு பலனை தருகிறவர் ராஜா. விசேஷமாக அந்தரங்கத்திலே இன்னும் நம்முடைய பிள்ளைகள் உமக்காக வைராக்கியமாய் பரிசுத்தமாய் வாழ வேண்டிய பலனை கிருபைகளையும் அருளுவீராக. ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே உம்முடைய நீதியின்படி ஆண்டவர்கள் நடக்க நீங்கள் பலன் தாங்க ராஜா. அதை தங்களால் இயன்ற மட்டும் மற்றவர்களுக்கு இவர்கள் உதவி செய்ய இவர்கள் கரங்களை பலப்படுத்துங்க ராஜா. இவர்கள் பிரயாசங்களாம் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமான பலனை ஆண்டவரே நீங்கள் தருகிற பலன் அது 4 திசைக்கும் வெளியரங்கமாக ராஜா. இவர்கள் இதுவரைக்கும் எடுத்த பிரயாசங்கள், உமக்காக ஓடின ஓட்டங்களை நினைவு கூர்ந்து அதற்கேற்ற பலனை தாங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். வலதுகையில தீர்காயுசும், இடதுகையில செல்வத்தையும் கனத்தையும் உடையவர். எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் பலப்படுத்த உம்முடைய கரத்தினால் ஆகும் ராஜா. இந்த 2 கரங்களையும் வைத்து ஆசீர்வதியும். குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும், வேலைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் வரட்டும், தீமைகள், தீய நண்பர்கள், இருளின் ஆதிக்கங்கள்லாம் இவர்கள் எல்லையிலிருந்து இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக என்ற வார்த்தையினுடைய அந்நிய ஆளுகைகள், ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமானுடைய சுதந்திரத்தின் மேல் நிலை நிற்பதில்லைன்னு சொன்னேன். ஆகாமியத்தின் கொடுங்கோல்லாம் இயேசுவின் நாமத்தில் இவர்கள் எல்லையிலிருந்து முறியடிக்கப்படுவானாக. நான் பெருகும்படிக்கு கர்த்தர் எனக்கு இடம் உண்டாக்கினார் என்ற வார்த்தையினுடைய இந்த மாதம் இவர்கள் பெருகும்படிக்கு கர்த்தர் இடம் உண்டாக்குங்க. உங்கள் கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.